கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளியிலேயும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்துவோம். இந்த புதிய நாளிலேயும் தேவ கிருபை நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் பின்தொடர்ந்து வரட்டும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். இந்த காலவெளியிலே தொடர்ச்சியாக பரிசுத்த ஆவியானவர் ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் மேல் இருந்தால் அவர் என்னெல்லாம் செய்வார் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளின் காலவெளியிலே ஆவியானவர் நம்மேல் இருந்தால் நாம் ஆவியானவரை கொண்டு நாம் என்ன செய்வோம் என்றால், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கோருவோமா? அப்படியானால் ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கும்போது யாரெல்லாம் சிறைக்குள்ளே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு விடுதலையை குறித்து சுவிசேஷம் சொல்ல வைப்பாங்க. ஆமென். சிறை என்று சொல்லும் பொழுதே நம்ம எழுத்தின்படியான சிறையும் இருக்கிறது, சத்துரு வைத்திருக்கிற சிறைகளும் இருக்கிறது, பாவம் வைத்திருக்கிற சிறையும் இருக்கிறது. இப்போ இவங்க சிறையில் இருக்கிறவங்களுக்கு விடுதலை ஆகக்கூடிய செய்தியை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிசாசினால் பீடிக்கப்பட்டிருக்கிற ஒருவனை எப்படி விடுதலை ஆக்க முடியும்? அவன் எப்படி விடுதலை ஆவான்? பாவத்தில் கட்டப்பட்டிருக்கிற ஒருவனை அவன் எப்படி விடுதலை ஆக முடியும் என்கிற சுவிசேஷம் நம்மிடத்தில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுவிசேஷத்தை பரிசுத்த ஆவியானவருடைய துணையை கொண்டு சொல்வதற்குத்தான் தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆமென். நீங்கள் இந்த தொடர்ச்சியான தியானம் உங்களை பிரயோஜனப்படுத்தும் நான் நம்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்பது வெறும் அந்நிய பாஷைகளோடு நின்று போகிறது அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வண்ணமாக தான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்குள்ளே இருந்தால் அவன் சிறையில் இருக்கிற ஜனங்களை பார்த்து சிறையிலிருந்து வெளியே வரக்கூடிய நல்ல சுவிசேஷத்தை அவர்களுக்கு அவன் அறிவிப்பான். உதாரணமாக, ஒரு பிசாசு பிடித்திருக்கிற ஒரு மனிதனை பார்த்து நீங்கள் என்ன அவனுக்கு விடுதலையை சொல்லுவீர்கள்? பிசாசின் பிடியிலே இருந்த வந்த மனிதன் வெளியே வருவதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய சுவிசேஷம் என்ன? வேத புத்தகத்தில் ஆண்டவராய் இயேசு சொன்னார், பிசாசு பிடித்தவனை பார்த்து நீங்கள் சொல்லலாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்தால் அவர் உன்னை விடுதலை ஆக்குவார் என்கிற செய்தியை நீங்கள் அவங்களுக்கு சொல்லலாம். உங்களால் பிசாசை துரத்த முடியாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே முடியாதது என்பது ஒன்றுமே இல்லை. ஆகவே என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே உங்களை அபிஷேகம் பண்ணின ஆவியானவர் உங்களிடத்தில் ஒரு பொறுப்பையும் கொடுத்திருக்கிறார். பிசாசினாலே, பாவத்தினாலே, சாபத்தினாலே சிறை கைதிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் ஏராளம். அப்படிப்பட்டவர்களை சந்தித்து அவர்களுக்கு இந்த சத்திய சுவிசேஷத்தை நீங்கள் சொன்னால் அவர்கள் விடுதலையை பெற்றுக்கொள்வார்களே. உங்களை விடுதலையாக்கினவர்கள் அவர்களை விடுதலையாக்க மாட்டாரா? அந்த விடுதலைக்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு பணி, அவர்களுக்கு விடுதலையின் செய்தியை, சுவிசேஷத்தை சொல்லுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதா, இந்த நல்ல காலவெளியிலே எங்கள் மேலே இருக்கிற ஆவியானவர் எங்களை கொண்டு செய்கிறதான அந்த விடுதலையின் செய்தியை நாங்கள் எல்லாருக்கும் சொல்ல, விசேஷமாய் சிறைப்பட்டவர்களுக்கு சொல்ல முடிய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. இந்த நாளிலே இந்த ஊழியத்தை அவர்கள் செய்யட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.